கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. லைக் பார்க்கிங் இஸ் நாட் ஃபைன். பட் தென் ஷாப்ஸ் எல்லாம் ஓகே ஃபைன். ஏன்னா அவங்களும் புவர் பீப்புள். ஸோ அவங்க வச்சுக்கிறதுல கூட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துடலாம். பட் தென் பைக் பார்க் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட். இருக்கு ஏதாச்சும் தனியாக பார்க்கிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆள் போட்டு இப்படிலாம் நிற்கக்கூடாது, இல்லை செக்யூரிட்டி வச்சு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு மெயின்டைன் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏதோ 20 ருபீஸோ 30 ருபீஸோ கொஞ்சம் கஷ்டப்படாமல் பால் மாறாமல் வந்து பார்க்கிங்கில் காசு கொடுத்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா அங்கே இது பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம். ரோட்டில் வண்டி ஓட்டாமல் பார்க்கிங்லலாம் ஓட்டுறாங்க, வண்டியை சைடில் பெடஸ்ட்ரைன்லலாம் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் ரோட்டில் நடக்கூடாதுன்னா சைடில் வாக்கிங் இதுவே போட்டிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வண்டி விட்டிங்கன்னா நாங்கள் எங்கே நடக்கிறது? ஆக்சுவலாக எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் நடந்து தான் போவேன். ஸோ எனக்கு வந்து நடக்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. லைக் நடக்கிற இடத்துலையும் வண்டி நிறுத்திட்டாங்க, மெயின் ரோட்லையும் நடக்க முடியாது, வண்டி தான் வருது. ஸோ எங்களாலையும் நடக்க முடியாமல் தான் இருக்குது. நோட் பார்க்கிங்கில் விட்டால் அவங்களுக்கு தான் திருப்பி ஒரு 200 ஃபைன் போடும். 200 இல்ல 1000 அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடைபாதையில் வண்டி விடுறது வந்து ரொம்ப தப்புமா. ஆக்சுவலி என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட்டு இந்த இடத்துல வந்து ரயில்வே பார்க்கிங் இருக்குது, ஒன்று அது எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இல்லை இங்கே இவ்வளோ ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஷாப்ஸ்க்குலாம் எங்கே பார்க்கிங் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த கடைக்கு வராங்க A2B, இவங்களுக்கு எங்கே பார்க்கிங்கு? நடந்து மட்டும்தான் வரணுமா? அதுக்கு பைக்கில் வரவங்களும் இருக்காங்க. அப்போ இவங்க பார்க்கிங் செட் பண்ணணும், இல்லை இவங்க கவர்மெண்ட்டை பேசி அலாட்டட் பார்க்கிங் வாங்கணும். வணக்கம் ஜெம்டி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன் பேசுறேன். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ல நம்ம என்ன டாபிக்கோட வந்திருக்கோம்னா, இந்த நடைபாதை அதாவது ஃபுட் பாத்ல வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு போறது, இந்த நோ பார்க்கிங்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டு நடந்து போறவங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்குல்ல, அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? தருண்குமார். தருண் ப்ரோ, இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா வந்து இந்த ஃபுட் பாத் இருக்குல்ல, நடைபாதை, அந்த இடத்துல வந்து பைக் பார்க் பண்ணுறது, இந்த நோ பார்க்கிங்கில் பைக் பார்க் பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டு கீழே பைக் பார்க் பண்ணுறது, இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் பப்ளிக் பிளேஸை பார்க்கிங் ஃபெசிலிட்டி இன்னும் கொஞ்சம் லார்ஜராக பண்ணால் போகிறவர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி இந்த ஆட்டோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜர் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்காமல் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. லைக் பார்க்கிங் இஸ் நாட் ஃபைன். பட் தென் ஷாப்ஸ் எல்லாம் ஓகே ஃபைன். ஏன்னா அவங்களும் புவர் பீப்புள். ஸோ அவங்க வச்சுக்கிறதுல கூட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துடலாம். பட் தென் பைக் பார்க் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நடந்து போகிற இடத்துல வண்டி பார்க் பண்ணுறதும் சரி, கடை போடுறதும் சரி, கொஞ்சம் நடக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக பார்க்கிங் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு மால் இருக்குன்னா மாலில் தனியாக பார்க்கிங் வச்சுருக்காங்க. அது மாதிரி இருந்தால் இப்போது மெட்ரோக்கு பார்க்கிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபுட்பாத்தில் வேண்டாம். ஆமாம் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி கூட போக முடியல. அதனால் வரிசையில் எப்படி ஸ்கூலில் லைன் போகிற மாதிரி தான் போக முடியுது. அப்படி தான் இருக்குது ஏதாச்சும் தனியாக பார்க்கிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆள் போட்டு இப்படிலாம் நிற்கக்கூடாது, இல்லை செக்யூரிட்டி வச்சு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு மெயின்டைன் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த பார்க்கிங் ஃபீஸ் கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நடக்கிற பிளாட்ஃபார்மில் வந்து இது பண்ணுறாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போக முடியாமல் ரோட்டில் நடந்து போய் தான் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன தான் கம்மியாக ஏதோ 20 ருபீஸோ 30 ருபீஸோ கொஞ்சம் கஷ்டப்படாமல் பால் மாறாமல் வந்து பார்க்கிங்கில் காசு கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அங்கே இது பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டை தடுக்கலாம். கரெக்டு தான். இப்போ யாராச்சும் நடந்து போகிற போதெல்லாம் நடுவுலலாம் வண்டி விட்டாங்கன்னா ரோட்டில் வண்டி ஓட்டாமல் பார்க்கிங்லலாம் ஓட்டுறாங்க, வண்டியை சைடில் பெடஸ்ட்ரைன்லலாம் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் ரோட்டில் நடக்கூடாதுன்னா சைடில் வாக்கிங் இதுவே போட்டிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வண்டி விட்டிங்கன்னா நாங்கள் எங்கே நடக்கிறது? ஸோ எங்கே பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அங்கே வந்து வண்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் நடந்து தான் போவேன். ஸோ எனக்கு வந்து நடக்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. லைக் நடக்கிற இடத்துலையும் வண்டி நிறுத்திட்டாங்க, மெயின் ரோட்லையும் நடக்க முடியாது, வண்டி தான் வருது. ஸோ எங்களாலையும் நடக்க முடியாமல் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் போனால் இப்போ ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கும். ஸோ வந்துட்டு லைக் பிளாட்ஃபார்மில் வண்டி விடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 இயர்ஸாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். லைக் இப்போ வந்து பிளாட்ஃபார்மில் வண்டி விடுறதுனால அங்கே நடக்காமல் ரோட்டில் நடக்கிறான். அப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சடனாக பீப்புள்ஸ் வந்து இப்படி சடனாக வந்து நிற்கிறப்போ நம்ம அவங்கள இடிச்சிருவோம்ன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒரு 20 ருபீஸ்க்கு பார்த்துட்டு எல்லாருமே பிளாட்ஃபார்மில் விட்டுறது, நோட் பார்க்கிங்கில் விட்டால் அவங்களுக்கு தான் திருப்பி ஒரு 200 ஃபைன் போடும். 200 இல்ல 1000 அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்க்கிங் தான் அங்கே இருக்கே ப்ரோ. பார்க்கிங் இருந்தும் இப்படி பண்ணுறாங்கன்னா அது ஸ்ட்ரிக்டாக ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் போடணும், இல்லை யாராச்சும் நிற்க வச்சு அதை அலர்ட் பண்ணணும். அப்படி இல்லாதனால தான் பிரச்சனையாக இருக்குது. உண்மையாக ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது.
ஆக்சுவலி இங்கே நிறைய பைக் விட்டுட்டு இருக்கிறதுனால 1 by 1 போகிற மாரி தான் இருக்குது. 1 by 1 போகிறாங்க, சில பேர் அப்படியே கேப்பே இல்லாமல் இடிச்சிட்டு போகிற மாரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சைட் போனால் நிறைய இதனால கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுற மாரி இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனா பைக் பார்க்கிங்னு உங்களுக்குலாம் இங்க மெட்ரோ பார்க்கிங் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆகிடுது. அப்போ அவங்க ஃபுல்லானதுனால அவங்க அங்கே போட முடியாத சுச்சுவேஷன்னால இங்கே சில பேர் போட்டு போகிறாங்க. சில பேர் அமௌண்ட்டுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. நடைபாதையில் வண்டி விடுறது வந்து ரொம்ப தப்புமா. ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா கவர்மெண்ட்டு இந்த இடத்துல வந்து ரயில்வே பார்க்கிங் இருக்குது, ஒன்று அது எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இல்லை இங்கே இவ்வளோ ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஷாப்ஸ்க்குலாம் எங்கே பார்க்கிங் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த கடைக்கு வராங்க A to B, இவங்களுக்கு எங்கே பார்க்கிங்கு? நடந்து மட்டும்தான் வரணுமா அதுக்கு? பைக்கில் வரவங்களும் இருக்காங்க. அப்போ இவங்க பார்க்கிங் செட் பண்ணணும். இல்லை இவங்க கவர்மெண்ட்டை பேசி அலாட்டட் பார்க்கிங் வாங்கணும். இந்த இடத்துல யாருக்குமே பார்க்கிங் இல்லை. இதை பாருங்கள், உள்ளேருந்து வர வண்டியே அவ்வளோ கஷ்டப்படுத்து உள்ளே போகிறது. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் பொறுப்பெடுத்து இதெல்லாம் கிளியர் பண்ணுமா. பீப்புள்ஸுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா சீக்கிரமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு கிடைக்கிற இடத்துல விட்டு போகாமல் கொஞ்சம் அவங்க வெஹிக்கிள்ஸும் சேஃபாக விட்டுட்டு போகிறவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இடைஞ்சலாக இருக்காமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் சேஃபாகவும் இருக்கும். இப்போ இந்த கடைலாம் போடுறாங்களே அதெல்லாம் ப்ரோ. கடை போடுறது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கடை போடுறதுனால நிறைய பேர்த்துக்கு அது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. ஒரு சில கடைகள் வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போடுற மாதிரி கூட ஏதாச்சும் வச்சுருக்கலாம், இல்லை அதுக்குன்னு தனி பிளேஸ் ஏதாச்சும் அலாட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ரோட்டில் மேலே போடுறது வந்து நடந்து போகிறவங்களுக்கோ சரி, இல்லை வெஹிக்கிள்ஸோ போகிறவங்களுக்கோ சரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அவங்களோட தேவைக்காக அவங்க கடை போட்டிருக்காங்க, ஓகே. பட் அதை லைசன்ஸ் வாங்கிட்டு பிளாட்ஃபார்மில் போடாமல் இருந்தால் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தப்பு தான். பட் நம்ம போய் அவ்வளோ புவர் பீப்புள் கிட்ட போய் வந்துட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியாதுல்ல ஆப்வியஸாக. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் விடலாம் ஷாப்ஸ்க்கு. கடை அது ஆக்சுவலாக நம்ம டேக் ஓவர் பண்ண முடியாதுல்ல ப்ரோ, கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ண முடியும். வச்சிருக்காங்க தான் கடை, அது கொஞ்சம் லைசன்ஸ்டாக ஆக்கி என்ன ப்ரொசீஜரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு லைசன்ஸ்டாக ஒரு கடை வச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களோட இதுக்காக வச்சுருக்காங்க கடை, அது கொஞ்சம் ப்ரொசீஜராக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து இது நம்ம என்ன தான் சொன்னாலும் வந்து அவ்வளோவா வந்து புரியாமல் தான் இருக்குது. ஆக்சுவலி லைசன்ஸ் வச்சு தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் வைக்கிறாங்க. பட் அந்த ரூல்ஸை மீறி அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுனால பிரச்சனையாக தான் இருக்குது. லைசன்ஸ் எனக்கு தெரிஞ்ச முறையாக கவர்மெண்ட் வந்து ஒரு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் முறைப்படி நம்ம போகிறது தான் சரியான விஷயம். லைசன்ஸ் வச்சு அதை கரெக்டாக நம்ம நடந்துக்கிறது தான் ஒரு உண்மையான சிட்டிசன்ஷிப்கான. இது வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பெடுக்கணும். இப்போ பாருங்க, நான் உள்ளே வந்து 4-5 கடை போட்டிருக்காங்க. 5 கடையில் வந்து நார்மலாக வந்து என்ன ரெண்ட் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 20-25 ரூபா இருக்குமா. நடைபாடை போடுறவங்க அவ்வளோ காசு இல்லை, அதனால அதை போடுறாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று ஒதுக்கி கொடுக்கணும். சூப்பர். அண்ட் அடுத்தபடியாக வந்து அதே பிளாட்ஃபார்ம் மேலே வந்து சிலர்லாம் வந்து கடை போடுறாங்க லைசன்ஸ் இல்லாமல். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் தட்? அது எதுவும் ஒப்பீனியன், அவங்க தேவைக்காக போடுறாங்க. மேபி கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது நெசசரி ஸ்டெப் எடுக்கும். அவங்க வயிற்று பழப்புக்காக அதை பண்ணுறாங்க. அவங்க வயிற்று பழப்புக்காக அது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது பண்ணக்கூடாது, தப்பு. லைசன்ஸ் ஆனால் அது பண்ணக்கூடாது, தப்பு. லைசன்ஸ் இல்லாமல் அப்படி போடக்கூடாது. பட் இருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, அது சொல்லி கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். ஆனால் அப்படி ஒதுக்கி கொடுத்தாலுமே மக்கள் வந்து அதில் போகாமல் திருப்பி இப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடப்பாத கடை இருக்குது, அவங்களும் நடப்பாத கடை கரெக்டாக போட்டுன்னு தான் இருக்காங்க. மக்களும் அது டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, கரெக்டாக இருந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா கையேந்திலாம் அப்படி தானே இருக்குது. இங்கேன்னு இல்லை, அக்ராஸ் நம்ம சென்னையில் நிறைய இடத்துல கையேந்தி பவுன் இருக்குது. கையேந்திலாம் நடுவில் ரோட்டில் தானே போடுறாங்க ஓரமாக, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே வருமானம் தானே. அவங்களும் எங்கே போய் போடுவாங்க சொல்லுங்கள்? நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டாங்க, நம்ம நாட்டில் பிறந்துட்டாங்க, எங்கே போய் வாழ போகிறாங்க சொல்லுங்கள்? அவங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையூறு இல்லாமல், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போகிற வரைக்கும் நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம்.